எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளை விளங்கிக் கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 42 வாரமாக தியானித்தோம். இன்னைக்கு 43வது வாரமாக தியானிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்படியானா எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் என்று சொல்வதற்கு இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. அப்படி இருக்க எல்லாரும் பாவிகளாய் வாழும்போது இந்த முடிவிலே என்ன நடக்கும்? பாவத்தின் சம்பளம் மரணமாகிவிடும், நரகமாகிவிடும். நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படவில்லை, அது சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கும் என்று ஆயத்தம் பண்ணப்பட்டது தான் நரகம். அப்படியானால் நீதிமான்கள் ஆக்கப்படாதிருந்தால் எல்லாரும் நரகத்துக்கு போய் ஆகணும். ஆகவே தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். யார் ஒருவர் இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசித்து, இயேசு என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், இரத்தஞ்சினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து, யார் ஒருவர் மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பி தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்ட போது இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை இயேசுக்கு சென்ற ரத்தம் கழுவி சுத்தமாக்கும். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி. அப்படியானால் வேதத்தின்படி ரோமர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்போ வேதம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி கழுவுனதுனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதோடு மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. வேதம் சொல்லுகிறது, தமது கிருபையினாலே, நம்முடைய கிரியையினாலே இல்ல, தேவனது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு. எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம், அதாவது ரட்சிக்கப்பட்டோம்? 5வது வசனம் சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படியானால் நாம் நம்முடைய மனசாட்சியின்படி நம்ம ஆண்டவருக்காக காணி கொடுத்துருக்குறோம், ஆண்டவருக்காக ஆலயம் கட்டி கொடுத்துருக்குறோம், சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி போட்டிருக்கிறோம், ஏழைக்கு செய்கிறோம், இல்லை உதாரணமாக நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறே. நம்முடைய நீதியின் கிரியையினாலே அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் நம்மீது இறக்கப்பட்டு என்ன செய்தாராம்? மறு ஜென்மம் முழுக்கினாலும். அப்படின்னா ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்? பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கணும். பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். இரத்தத்தினால் கழுவினார், இரக்கத்தின்படி ஞானஸ்நானம் வைத்தார், பரிசுத்த பெற வைத்தார். இவ்விதமாய் நாம் என்ன ஆக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டோம். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானா ரட்சிக்கப்பட்டவர்களே
கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். இந்த நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பல வாரங்களாக, கிட்டத்தட்ட 47 வாரமாக நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது என்ன? சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. இப்போ முன்னால வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு இருக்கும். பாவத்தில் இருக்கிறவங்களை குறித்து வேதம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர் பேர் கிறுக்கப்பட்டு போகுது. அப்படின்னா யாரோ ரட்சிக்கப்பட்டு பாவத்துக்கு போயிட்டாங்க, அப்படிப்பட்டவங்களோட பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோட அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அப்ப நீதிமான்களுடைய பேர் எங்க தான் இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அப்படியானால் நீதிமான்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் நினைச்சா கிறுக்கவும் செய்யலாம் அல்லவா? ஆண்டவர் நினைச்சா கிறுக்கவும் செய்யலாம் அல்லவா? அதைத்தான் இயேசுவே சொன்னார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாது அப்படின்னார். அப்படியானால் நம்முடைய நாமங்கள், நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது உண்மைதான். அப்படி இருந்த போதிலும் நினைச்சா கிறுக்கிடலாம். யார் பேரை கிறுக்குவாரு, யார் பேரை கிறுக்க மாட்டாரு? ஜெயங்கொள்ளுகிறவர்கள் பேர் கிறுக்கப்படாது. ஆனால் யார் ஜெயஜீவியம் ஜீவிக்கவில்லையோ அப்படிப்பட்டவருடைய பேரை கிறுக்கிடுவேன்றார். அப்போ நாம் செய்த நன்மையான கிரியைகள் நிமித்தம் நம்மை ரட்சிக்காமல் அவருடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் ஒழுக்கினாலும் நாம் புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அவருடைய கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டோம், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகம் இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுடைய பெயரை நான் கிறுக்க மாட்டேன். அப்போ நானோ நீங்களோ நம்ம பேர் கிறுக்கப்படாதபடிக்கு ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். பேர் எழுதியாச்சு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து பரிசுத்தாவி பெற்றாச்சு, பேர் எழுதியாச்சு, எப்படி வேணாலும் நம்ம போயிடலாம், பரலோகத்துக்கெல்லாம் கணக்கு போட முடியாது. ஜெய ஜீவியம் ஜீவிக்காத பட்சத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கப்படும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பெயரை கிறுக்க முடியும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இப்போ பாவம் செய்கிறவனுடைய பெயர், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்கு, ஆனால் அவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் அவனுடைய பெயர் கிறுக்கப்படும் என்று சொல்லி தியானித்தோம். இரண்டாவதாக, தேவன் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் வசனம் தெரிந்தும் கீழ்ப்படியாத பட்சத்திலே அவர்களுடைய பெயர் கிறுக்கப்படும். மூன்றாவதாக, உலகத்தை ஜெயிக்க முடியாத பட்சத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கப்படும். அப்படியானால் உலகம் என்பது சாத்தானுடைய ஆளுகைக்குரியது. அவன் உலகத்தின் அதிபதி. அவன் சொல்றான், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் தான் என்ன பண்றான், எல்லாருக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்பா அப்படின்றான். இயேசுகிட்டே சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கே கொடுக்குறேன் தெரியுமா அப்படின்றான். ஆனால் உலகம் என்பது அவனால் உண்டாக்கப்பட்ட பாரம்பரியங்கள், முற்பிதாக்களினால் உண்டாக்கப்பட்ட பாரம்பரியங்களை ஜெயிக்க வேண்டும். இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நானோ நீங்களோ சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதாவது முற்பிதாக்களின் பாரம்பரியங்களை நாம் கை கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உலகத்தின் வழிபாடு உலகத்தாரால் உண்டான, சாத்தானால் உண்டானது. அதற்கு நீங்களும் நானும் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு உலகத்திலிருந்து சபைக்கு வர்றாங்க. சபைக்குள்ள வந்த உடனே உலகம் வந்துடுது. சபைக்குள்ள வந்த பிறகுதாங்க உலகமே வருது. வெளியே இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ள வந்த பிறகுதான் உலகமே வருது. எப்படி ஆடம்பரமாக வாழலாம், எப்படி பாரம்பரியங்களை கை கொள்ளலாம் அப்படின்லாம் நினச்சி அந்த அளவுக்கு
உலக பிரகாரமான பாரம்பரியங்களை கை கொள்றாங்க. ஏன்னா ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க, அத்தனுடைய வார்த்தையின்படி தான் நாங்கள் செல்வோங்க. நான் கூட பாஸ்டர் எல்லாரும் செய்கிறாங்க, நம்ம செஞ்சிடலாம் பாஸ்டர்னு சொல்லி விசுவாசிகள் பாஸ்டரை பார்த்து சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பாஸ்டர்ஸும் உலக பிரகாரமாக போயிடுறாங்க. நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கேயாவது கிறிஸ்மஸ் கொண்டாடினதாக வேதம் சொல்லலை, வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் கிறிஸ்மஸ் எப்படி சபைக்குள்ள வந்துச்சு? சரி, கேரல் ரவுண்ட் எங்கேயா இருக்குதா? இல்லை. எப்படி சபைக்குள்ள வந்துச்சு? இவங்கெல்லாம் இந்த பேர் கிறிஸ்தவங்க சபையில் இதெல்லாம் கொண்டாடுவாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே வர்றாங்கன்னு வச்சுங்க, வந்த உடனே ஒரு கொஞ்சம் வசதி உள்ளவங்க பாஸ்டர் அது ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பாட்டு பாடி கேரல் ரவுண்டு போடுறோம் அவ்வளோதானே, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர்னு மயங்கிடுவார். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா அப்படிலாம் நினைக்க மாட்டார். அது கேரல் ரவுண்டு ஒன்று வருவாங்க. இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் உலகம் சபைக்குள்ளே வந்துருச்சு. கிறிஸ்மஸ்ங்கிறது வேதத்தின் அடிப்படையில் பைபிளில் எங்கேயுமே இல்லை. ஆனால் எப்படி சர்ச்சுக்குள்ளே வந்தது? உலகத்தார் செய்கிறாங்க, ரட்சிக்கப்படாத பெயர் கிறிஸ்தவங்க செய்கிறாங்க. அவங்க சபைக்குள்ளே வந்த உடனே இப்படிலாம் செஞ்சால் தப்பு இல்லைல்ல பாஸ்டர், நம்ம என்ன விக்கிரகத்தை வழிபடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வசப்படுத்திடுறாங்க. அப்படி வசப்படுத்தும் போது அவங்க சொல்கிறதே இவங்க செய்கிறதுனால இந்த உலகமாக மாறி போகுது. அதனால தான் உலகத்தை நானும் நீங்களும் ஜெயிக்கிறவனாக இருக்கணும். இன்னைக்கு பாரம்பரியம் சாதாரணமாக போச்சுங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தை சாதாரணமாக செய்கிறவங்களா மாறிட்டாங்க. அதாவது பரிசுத்த சபையார் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையிலே பாரம்பரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாரம்பரியம் நமக்குரியதல்ல, அது உலகத்துக்குரியது, முற்பிதாக்களால் ஏற்படுத்தப்பட்ட பாரம்பரியம். அப்போ முற்பிதாக்களுடைய காரியத்தின்படி நம்ம வாழக்கூடாது, தேவனுடைய வசனத்தின்படி வாழணும். சரி, நான்காவதாக ஆடம்பரத்தினாலே பேர் கிறுக்கப்படுகிறது. ஏழையாத்தான் இருப்பான், ஆனால் ரட்சிக்கப்பட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவா தெரியுமா, நம்மளை ரொம்ப ஆசீர்வச்சிருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் வந்தோடனே என்ன செய்யலாம்? என்ன செய்யறது? ஆடம்பரம் தாங்க வரும். ஆடம்பரம் தான் வரும். எளிமையாக வாழ்ற விருப்பம் இருக்காது. ஏன்னா என்கிட்ட காசு இருக்கு, ஆண்டவர் நீ ஆசீர்வச்சிருக்காருங்க. நான் கடன் வாங்கி ஆடம்பரம் காரியம் செய்யல, ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்காரு, வளமும் வச்சிருக்காரு, நான் வாங்கி அனுபவிக்கிறேன். அதுக்கு என்ன எங்க ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், லாசர் இருந்தான். அவன் கடன் வாங்கி அவன் ஆடம்பரமா இருந்தான். அவன் இயற்கையாகவே ஒரு பணக்காரன். அவன் ஆடம்பரமா இருந்த ஒரு விசுவாசி. ஆனால் பரலோகத்துக்கு போக முடியலையே. ஏன்? இந்த ஆடம்பரம் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடாதபடிக்கு பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஆடம்பரம் யாருக்குரியது? சாத்தானுக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. எளிமை கிறிஸ்துவுக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆடம்பரமாய் வாழ்ந்தால் ஆண்டவர் கிரிக்கிறார். ஐந்தாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் அந்த புத்தகத்திலிருந்து எதையாவது எடுத்து விட்டால் அது இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் விட்டுறலாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. வேதத்தில் எதையுமே அப்படி செய்ய முடியாது. விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எந்த வசனத்தை நம்ம தூக்கிட்டாலும், அது வேண்டான்னு சொல்லி விளக்கிட்டாலோ, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். ஓகே, இதைத்தான் கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். என்னவா? நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நீதிமான் பிரயாசப்பட்டால் அவனுக்கு அது ஜீவனை உண்டாக்கும், ஜீவனை உண்டாக்கும். அப்போ நீதிமான் பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. அவன் ஜீவனை அடைவதற்கு
நீதிமான் ஆகிவிட்டேன் போதும் என்பது அல்ல. ஏன்னா ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்த பெற்றாச்சு, நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். ஆனால் நீதிமான் பிரயாசப்பட்டால் தான் ஜீவன் உண்டாகுமா? அப்படியானால் நீங்களோ நானோ, ரட்சிக்கப்பட்ட நீங்களோ நானோ பிரயாசப்பட வேண்டியது அவசியம். எப்படி பிரயாசப்படணும்? வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன சொல்லுங்க? எனக்கு பிரியமானவளே, சகோதரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. இப்ப கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும். நீதிமான்கள் படுகிற பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும். ஆகவே நீங்கள் உறுதிப்பட்டவங்களா இருங்க, அசையாதவங்களா இருங்க, கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெறுகிறவங்களா இருங்க. அப்போ நானோ நீங்களோ, நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற நீங்களோ நானோ கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற பிரயாசமா இருக்கும். அது நமக்கு ஜீவனை பிறப்பிக்கும். அப்படியானா உலக பிரகாரமா பிரயாசப்படுகிறது வேறு, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வேறு. ஒரு வீடு கட்டுறேன்றான், அவன் தனக்கு பிரயாசப்படுறான். கார் வாங்கணும்ன்றான், அது தனக்கா பிரயாசப்படுறான். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் என்பது வேறு. ஐஸ்வர்யமான் ஆகணும் என்று பிரயாசப்படுகிறான், அவன் தனக்கென்று பிரயாசப்படுகிறான். அவன் கர்த்தருக்குள் பிரயாசப்படவில்லை. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற பிரயாசத்தின் காரியங்கள் என்ன? நீதிமானுடைய பிரயாசம் என்ன உண்டாக்கும்? ஜீவனை உண்டாக்கும். ஜீவனை உண்டாக்கும். அப்படியானால் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்தை குறித்து வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ நீங்களும் நானோ கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீணா போகுது. ஆனால் பிரயாசத்தை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிரயாசப்பட்டு அப்புறம் இளைப்பாறதெல்லாம் இல்லை. அங்க என்ன எழுதியிருக்கிறது? நீ என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். போதும், ஒரு ஸ்டாண்டர்ட் போதும் ஆண்டவரே, உங்க காரியத்தில் நான் இவ்வளவு வளர்ந்துருக்கிறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, போதும் அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் இளைப்பறணுங்கிறதெல்லாம் இல்லை. நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன்றாரு. அப்போ வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுக்காம எப்படிடா இன்னும் பிரயாசப்பட்டு போகிறது, கர்த்தருடைய காரியங்கள் இன்னும் எப்படி பிரயாசப்படுகிறது அப்படி என்கிற எண்ணம் உடையவளா இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல். போதும், இந்த நம்ம ஆண்டவருக்காக நிறைய செஞ்சிட்டோம், இனிமே ரெஸ்ட் எடுப்போம், இனிமே அதிலெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இளைப்படையக்கூடாது. இளைப்படைந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுவிட. இளைப்படையாமல் பிரயாசம் பண்ணணும். எது வரைக்கும்? நம்முடைய சாகு வரைக்கும். ஆண்டவர் வரு வரைக்கும் இளைப்படையாமல் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணா போகுது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? நம்ம அவங்கள விட பெட்டர், இவங்கள விட பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கர்த்தருக்குள் பட்ட பிரயாசத்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்கிக்கிறோம். ஒரு திருப்தி வந்துருது, அதுக்கு மேல நம்ம பிரயாசப்பட மாட்டேங்கிறோம். இல்லை இல்லை இல்லை. என நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும், அப்படி இல்லைன்னா மரணத்தை உண்டாக்கும். நீதிமான் பிரயாசப்பட்டால் ஜீவனை உண்டாக்கும், பிரயாசப்படலன்னா மரணத்தை உண்டாக்கும். ஓகே, இப்ப பார்ப்போம் எப்படி பிரயாசப்படணும், என்ன விஷயத்துல பிரயாசப்படணும். வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஓஹோ, என்னவா? இப்போ கர்த்தருக்குள் இளைப்படையாமல் பிரயாசப்படணும்.
நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பரிசுத்தாய் பெற்றோம், ஓகே போதும் போ அப்படிங்கிறதோட நிறுத்திடக்கூடாது. இளைப்படையாமல் பிரயாசப்படணும். அது எந்த விஷயத்துல பிரயாசப்படணும்னு எழுதியிருக்குது வேதம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டது போதும்னா கூடாது, அது நிறைவேற வரைக்கும் பிரயாசப்படும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றுட்டேன், நகையெல்லாம் கலத்திட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தி வந்துருச்சுங்க. திருப்தி வந்துருச்சு. இல்லை, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். எப்போ நிறைவேறும்? அது ஆண்டவர் வரும்போது நிறைவேறணும், இல்லைன்னா நம்ம பூர்ணமாட்டு கடந்து போகும்போது நிறைவேறும். இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுதான் சொல்லுவாரு, அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போவோம், முடிவு வரை நிலையத்திற்கு ரட்சிக்கப்படுவாங்க. மத்தேயு 24:12-13 வாசிங்க பார்ப்போம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன் அடையாளங்களிலே இது ஒன்று. அக்கிரமம் மிகுதி ஆகிவிடும், அநேகருடைய அன்பு தணிந்து விடும். யாருடைய அன்பு? யார் மேல வைத்த அன்பு? விசுவாசிகள் தேவன் மேலே வைத்த அன்பு குறைந்து விடும். ஏன்னா அன்றைக்கு சினிமா பார்த்தா பாவம் அப்படின்வாங்க, இன்றைக்கு அட மொபைலில் தான், இங்கே தானே பார்க்கணும், தியேட்டர்லேயே பார்க்குறோம். பாவிகள் உட்காரும் இடத்துல தான் உட்காரல, இல்லை இது ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு மொபைலே பார்த்துடுறோம். இப்போ அக்கிரமம் மிகுதியாச்சு, எல்லாமே வெளியே வந்துச்சு. இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அக்கிரமம் மிகுதியான வேளையில் நம்ம எவ்வளவு வைராக்கியமாக வாழ்ந்தோமோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் பாவம் பெருகினதுன்னு ஆண்டவர் மேல இருந்த அன்பு தணிஞ்சு போச்சு. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டது போதும் நினைக்கூடாது என்னைக்குமே. அப்படி நினைச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையில சோறு வந்துடும். ஓடிக்கிட்டே இருந்தா தண்ணி நல்ல தண்ணியா இருக்கும், அது கட்டிச்சு அது சாக்கடை தண்ணியா மாறிடும். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலம் வந்தபோது தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். அவன் போயிருக்கணும், அவன் போகல. யோபு அனுப்பிச்சு இவன் இங்க இருந்துட்டான். நடந்தது என்ன? அவன் இருந்ததுனால தாங்க பாவம் செஞ்சான். அவன் யுத்தத்துக்கு போயிருந்தான்னா அவன் பாவம் செய்யறதுக்கு சான்ஸே இல்லையே. அடுத்த மனைவியை தீட்டுப்படுத்தினானே, அவன் கடந்து போயிருந்தானா ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆனால் போக வேண்டியவன் அங்கே இருந்துட்டான். அருமையானவளே, ரட்சிக்கப்பட்டது போதும் அப்படின்னு என்னைக்கும் நினைச்சிங்கன்னா ஆவிக்கிற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை நாரும், அதாவது கெட்டு போகும், கெட்டு போகும். அப்படியானா என்ன சொல்லுது வேதம்? நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நீங்க தான் பிரயாசப்படணும் அப்படின்றாரு. அப்போ நானும் நீங்களும் முடிவறிந்து நிலைத்திருக்கிற அனுபவம் வரைக்கும் நீங்களும் நானும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வளர்ந்து வர்றதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு சாத்தான் காலி பண்ணிட்டான். ஓட இது போதும், இந்த வாழ்க்கை போதும். எவ்வளவோ எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ வாழ்றாங்க, நம்ம இந்த அளவுக்கு வாழ்றோம்ல அது போதும்னு சொல்ற அளவுக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருப்தி வந்துருச்சு. அந்த திருப்தினால்தான் நிறைய பேர் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பாவம் செய்ய மாட்டாங்க, திருப்தி ஆனோன்னா பாவம் செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுறதை குறைச்சிக்குவாங்க. ஜெபம் பண்றதையோ பைபிள் படிக்கிறதையோ ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறதையோ குறைச்சிக்குவாங்க. அப்படி குறைக்க 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 என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பாவம் வந்துடும். ஆனா நீங்களும் நானும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். முடிவறிந்தும் பிரயாசப்படணும். போங்க ஆகணும். ஓகே, ஒண்ணு, நீதிமான் பிரயாசத்தினாலே ஜீவன் கிடைக்குமா? ஜீவனை பிறப்பிக்கும் நீதிமானுடைய பிரயாசம் ஒண்ணு. அது வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர்
7வது அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் என்று எழுதியிருக்கிறது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்னா முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய ஆலயமாயிருப்போம், நாம் தேவனுக்கு குமாரரும் குமாரத்திகளாயிருப்போம், அப்படிலாம் வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அப்படி வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டது பெருசுல, இப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் தேவ பயத்தோடு அதை பூர்ணப்படுத்த வேண்டும். எதை? பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த வேண்டும். அப்படி பூர்ணப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு காரியம் சொல்லப்படுது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க. அப்படின்னா மாம்சம் சொல்லுகிற அசுசியான காரியத்தை நீக்கணும், ஆவியில எண்ணத்துல உண்டான அசுசியான காரியங்களை நீக்கணும். மாமிசத்துல உண்டான அசுசியான காரியத்தை நீக்கணும். பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துறது எப்படி? மாமிசத்திலும் ஆவியிலும் எண்ணத்திலும் உண்டான அசுசையை நீக்கி. இப்ப சும்மா உதாரணம் சொல்றேன் பாருங்க. பிறனுடைய மனவிடத்தில் பிரவேசிக்கிறவன் அப்படி அவளை தொடுகிற எவரும் அவன் ஆக்கனை கூப்பிடுவான். சதனா அடுத்த மனைவி பஸ் போறா, ஒருத்தன் தொடுறான், இது மாமிசத்திலே உண்டான அசுசை. ஆவியிலே உண்டான அசுசை சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு போது அழகா இருக்கிறாள், இப்படி இருக்கிறாள், இது ஆவியில உண்டாகிறாள் அசுசை. ஒரு ஆம்பளை போறான், அப்படியே இப்படி இருக்கிறான்டா அப்படின்னு எண்ணத்துல வருது பார்த்தீங்களா? இந்த எண்ணத்துல உண்டாகிற ரெண்டையும் நீக்கணும். பாவம் சேர்ந்து மட்டும் இல்லை, ஆவியில உண்டாகிற அசுசையை நீக்கி விட்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துகிறோம். இங்க நம்ம எண்ணத்தை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைங்க. ஏன் எண்ணத்தை பார்க்க முடியாது? என் மனைவி எண்ணத்தை பார்க்க முடியாதுன்னா, ஏன் எண்ணத்தை பார்க்க முடியாது? விசுவாசிகள் எண்ணத்தை பார்க்க முடியாதுன்னா. ஆனா இந்த ஆவியில நானும் நீங்களும் இருக்கிற அசுசை நீக்கிட்டு தான் பூரணப்படுத்தணும் பரிசுத்தமாகுதல. மற்றபடி எண்ணத்தை அசுத்தமாக வச்சுக்கிட்டு நான் பரிசுத்தத்தில் பூர்ணமாக தான் போயிட்டு இருக்கேங்க, வசந்தபடி தான் வாழ்றேங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட். ஆவியிலும் மாமிசத்திலும் உண்டாகிற அசுத்தை, மாம்சத்தில் காணப்படுறதான அசுத்தை நான் காலி பண்ணணும். ஆவியில எண்ணத்துல தேவையற்ற எண்ணங்களை சாத்தான் கொண்டு வரும்போதே நீங்க என்ன பண்ணணும்? பவுல் அழகா சொல்வார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமைகளையும் எந்த எண்ணங்களையும் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அவைகளை சிறைப்படுத்துகிறேன். அப்படியான தேவையற்ற எண்ணங்கள் ஆவியில வரும்போது நீங்கள் பரிசுத்தத்தில் பூர்வமாகணும்னா என்ன செய்யணும்? அந்த எண்ணத்தை அண்டிக்கணும். தேவையற்ற அசுத்தமான எண்ணங்கள் வரும்போதே பட பிசாச அப்படின்னு சொல்லி எண்ணத்தை கொண்டு வர அந்த சாத்தானை ஏற்று நின்றுட்டீங்கன்னா அசுத்தமான எண்ணத்துக்கு விளையும். இதை நீக்கிட்டு பரிசுத்தமாதலை பூர்ணப்படுத்த கடவுமா. அப்போ நானும் நீங்களும் ரட்சிப்பை அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் பூர்ணப்படுத்த வேண்டுமே. அப்படி இருக்க என்ன பண்ணும்? ஆவிலும் மாம்சத்தில் உண்டான ஆசுசை நீங்க பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தணும். ஓகே. இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. எங்க போகணும்? உள்ள போகணும்னா எங்க போகணுமா? பரலோகத்துக்குள்ள போகணும்னா இடுக்கமான வாசல் வழியாய் பரலோகத்துக்குள்ள உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அப்படியான இடுக்கம் அநேக உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் எங்க உட்பிரவேசிக்க? பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் எப்படி வகை தேடினாங்க? யோவான் ஸ்நான இடத்துல பரிசேயரும் வேதவாரகரும் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்படின்னா எதுக்கு வந்திருக்கிறாங்க? வரும் கோபம் ஒன்று நரகம் இருக்கு, அந்த நரகத்துக்கு தப்புறதுக்கு இதாண்டா வழின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னவன் யாரு?
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாமுக்கு நாங்கள் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நல்ல கனி கொள்ளாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னி போடப்படும் சொல்லி ஞானசாரமே கொடுக்கல, அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டான். இப்போ பரிசேரும் சதுசேரும் வந்தாங்க. சதுசேர் யாரு? பரிசேராவது ஆவி உண்டு, பரலோகம் உண்டு அப்படின்லாம் நினைக்கிறவங்க. ஆனா சதுசேர் ஆவி கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது இப்படி நினைக்க. அப்புறம் ஏன் ஞானசாரம் எடுக்க வந்தான்? ஏன் ஞானசாரம் எடுக்க வந்தான்? அதைத்தான் சொன்னார் யோவான். ஏன்டா வந்தீங்க? ஆபிரகாம் புள்ள அதனால எடுத்துக்கலாம்னு வச்சுங்களோ. எனக்கு நிறைய பேர் இப்படி தாங்க எடுத்து வச்சுக்கோமே, ஒருவேளை நரகம் இருந்துச்சுன்னா நம்ம தப்பலாம் இல்லவா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் ஞானசானமா? இப்போ இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அப்ப இடுக்கமான வாசல் என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ இடுக்கமான வாசல் அப்படின்னா உபத்திரங்கள் வழி, வழி வேற, வாசல் வேற. இந்த வாசலுக்குள்ள போகணும்னா உபத்திரவங்களின் வழியாய் தான் வந்தாகணும். உபத்திரவத்தின் வழியாய் அல்ல, உபத்திரவங்களின் வழி. அப்படியானால் நம்ம ஆண்டவரை பற்றி வாழும்போது, பிடிச்சுக்கிட்டு வாழும்போதோ, ஆண்டவருக்காக செயல்படும் போதோ, ஊழியங்களை செய்யும் போதோ நமக்கு உபத்திரங்கள் வரும். சபைக்கு சொல்றாரு பவுல், அநேக உபத்திரங்கள் வழியாய் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அப்போ இடுக்கமான வாசல் என்பது உபத்திரவத்தின் வழி. ஆனால் அநேக உபத்திரங்கள் வரும். நானும் நீங்களும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போகணும். என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக வாழணுப்பா, வைராக்கியமா வாழணுப்பா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ 2 வழி இருக்கு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அங்க முதல்ல பார்த்தோம் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இப்போ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல், இடுக்கமான வாசல் வேற, கேட்டுக்கு போகிற வாசல் வேற. இந்த இடுக்கமான வாசல் குறுகினது, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதான்? விரிவும் வழி விசாலமா இருக்குதான். வழி விசாலம். ஏன்? அதுல அநேகர் அந்த வழியா போவாங்களாம். அதனால நிறைய போறதுனால வழி எப்படிதான்? விசாலமா இருக்குதான். ஆனால் இடுக்கமான வாசல் வழியா போனா நாங்க பிரவேசிக்க சிலர் 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 தான் போக முடியும். எல்லாராலும் போக முடியாது. எல்லாராலும் அந்த வாசல் வழியா போக முடியாது. அந்த உபத்திரவத்தின் வழியா, உபத்திரத்தை கண்ட உடனே, உபத்திரம் வந்த உடனே எதுக்கிடாது நமக்கு வேணாண்டா, ஆண்டவரை தேட தேட தான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. எவனும் எப்படி எப்படி இல்லாம வாழ்றான், அவன்லாம் நல்லா இருக்கிறான். நமக்கு இந்த உபத்திரவத்துக்கு மேல உபத்திரம் வரத்தான் செய்துப்பா, நம்மளால முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வாளியிலே நின்றுவான். ஆனால் இடுக்கமான வாசல் வழியா வழி நெருக்கமா, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், கொஞ்சம் பேர் தான் அவங்களால முடியும். கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிச்சு, ரைட்டு இது என்ன வந்தாலும் சரி நம்ம இந்த வழி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிச்சு கடைசி வரைக்கும் போவான். இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ, ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ, இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த உடனே தேவனை விட்டு விலகிடுறாங்க. தேவனை விட்டு விலகிடுறாங்க. நானும் நீங்களோ ஒருத்தர் வழியாய்த்தான் போயாகணுங்க. அது இடுக்கமான வழி. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். எல்லாராலும் கண்டுபிடிச்சு போக முடியாது. ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்ப இந்த உபத்திரம் வரும்போது, உபத்திரத்தின் வழியா தான் போனோம்.
இந்த உபத்திரவத்தின் மத்தியில போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணின, நம்மளால இந்த உபத்திரவத்தெல்லாம் தாங்க முடியாதுப்பா, ஆண்டவருக்காக வர்ற உபத்திரவத்தால் நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த வழியா தான் போய் ஆகணும்னு ஆண்டவர் ஒரு இது வச்சிருக்கிறார், வழி வச்சிருக்கிறார், இப்படித்தான் இவங்க வந்தாகணும்னு சொல்லி. ஆனா நீங்களும் நானும் அந்த வழியை பார்த்தோன்னே, இது ரொம்ப மோசமா இருக்குப்பா, இது மாதிரிலாம் எந்த வழியெல்லாம் நம்மளால போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நின்னுக்கிறவங்களும் வேற வழியா போறவங்களும் உண்டு. 5வது வசனத்தை வாசிங்க. இல்ல, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். ஓஹோ, அவனை அனுப்பினேன், அசிஸ்டன்ட் அனுப்பியிருக்காரு. எதுக்கு அனுப்பினாரு? ஐயோ, இனிமே பொறுத்திருக்க முடியாது, எங்களால பொறுத்திருக்க முடியாது. ஏன்னா தெசலோனிக்கே பட்டணத்துல பிரச்சனைகள் பெருசா இருக்குது, உபத்திரவங்கள் பெருசா இருக்கு. நாங்க ஏற்கனவே சொன்னோம், உபத்திரங்கள் சகிப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னேன், சொல்லித்தான் வந்தேன். ஆனா இப்போ என் அசிஸ்டன்ட் தீமோத்தேயுவை அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரா? நாங்கள் செய்த வேலை வீணாயிருமோ, போய் பார்த்துட்டு வாப்பா. விசுவாசத்தை காலி பண்ணியிருப்பானுங்களோ, இந்த சாத்தான் அவங்களுடைய விசுவாசத்தை காலி பண்ணி தேவனை விட்டு விலக பண்ணியிருப்பானோ, இவங்க உபத்திரவத்தின் வழியா போறாங்களே, எத்தனை பேர் சகிச்சாங்களோ, எத்தனை பேர் சகிக்காம விட்டுட்டு ஓடுனாங்களோ தெரியல, போய் பாருப்பான்னு சொல்லி தீமோத்தேயுவை அனுப்பிச்சு பார்க்கிறார். அப்படியானால் என்ன, இந்த உபத்திரங்கள் வரும்போது அநேகர் அதை விட்டு விலகிடுவாங்க, தேவனை விட்டு. அது இடுக்கமான வாசல், அந்த வழியாக தான் போகணும். அதுக்கு நீங்க பிரயாசப்படணும்ன்ற, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல், அது வழி நெருக்கமோ குறுகலாம் இருக்கும். ஆகையினால அந்த உபத்திரங்கள் என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே நான் நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி நிற்கணும். இப்போ நம்ம எல்லாரும் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? உபத்திரவத்தில் நிற்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நிற்கிறோம், நிற்போம் தான் சொல்லுவோம். எப்போ? இப்போ தான் ஒன்றும் உபத்திரம் இல்லை, அதனால சொல்லுவோம். ஆனால் உபத்திரம் வந்தால் தானே நிற்போமா இல்லையான்னு தெரியும். உபத்திரம் வந்தால் தானே நிற்போமா இல்லையான்னு தெரியுங்க. இப்போ சொல்லலாம்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் உங்களுக்கு மனைவியா இருப்பேன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே புருஷன். எப்போ? நல்ல கல்யாண நாள், சந்தோஷமான நாளா இருக்கிறனால சொல்லுவோம். ஆனா பிரச்சனைன்னு வந்தா எத்தனை பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க. ஏன் அவ புடுங்கல, எனக்கு தாங்க முடியலங்க, என்னால அவ கூட வாழ முடியாதுங்க, என்னால அந்த மனுஷன் கூட வாழ முடியாது, அவன் மனுஷனா அவன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனவங்க உண்டு. ஏங்க அது உபத்திரவங்க, அந்த உபத்திரவத்தின் வழியாக தான் போகணும். உங்களுக்கு அந்த உபத்திரம் வரணும்னு சொல்லி தான் அந்த லைன்ல கொண்டு போறாரு. எல்லாருக்கும் இல்லையே. அப்படியானா உங்களுக்கோ எனக்கோ வேதத்தின்படி வாழும் போதோ, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும் போதோ உபத்திரங்கள் வரத்தான் செய்யும். உபத்திரங்கள் யாரால வந்ததா? சோதனைக்குட்படுத்தினது உண்டோ, சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ, அந்த உபத்திரவத்துக்குட்பட்டோ உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு. அப்படியானா அந்த சோதனைக்காரன் சோதனைக்குட்படுத்தி உங்க விசுவாசத்தை காலி பண்ணிட்டானோ இல்லையான்னு அறிகிறதுக்காக தான் நான் தீமோத்தேயுவை அனுப்புனேன். அப்போ இந்த சோதனை ஏன் வந்தது, பிரச்சனைகள் ஏன் வந்தது, நம்ம அதுல எப்படி இருக்கோன்னு பார்க்க. ஓகே, அப்படியானா இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படணும். ஓகே, அடுத்த வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்ப எனக்கும் என்னோடு கூடி இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக, எனக்கும் வேணும், என்னோடு கூட இருந்தவங்களுக்கும் தேவை இருக்குது, இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இப்படி பிரயாசப்பட்டு
பலவீனரை தாங்கவும் வாங்கிறதை பார்க்கிறோம் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று உங்களுக்கு சொல்றேன். ரைட். எப்படி பிரயாசப்பட்டு இப்ப பிரயாசப்படுறான்? இவன் சொந்தமா கையினால அவன் வேலை செய்யறான். யாருக்கா வேலை செய்யறானா? நீங்கள் அறிந்து எனக்கும் என்னோடு கூடி இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்ப அவரோடு கூட கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவர் தான் வேலை செஞ்சு சாப்பாடு கொடுத்துருக்காரு. அவர் தான் வேலை செஞ்சு அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு இந்த கைகளே. ஏன் அவங்க வேலைக்கு போகலையா? பாஸ்டர் இது மாதிரி பிரச்சனை இல்லையே, நீங்களாம் வேலை செஞ்சு எங்களை காப்பாத்திருங்க பாஸ்டர், நாங்க வீட்டில இருந்துடுறோம் பாஸ்டர். அப்படி அல்ல. ஏன் அப்படி செய்தார்கள்? ஒருவேளை அவங்க செய்ய முடியாம வேலை செய்ய முடியாம அந்த நிலைமை இருக்கலாம், வேலை இல்லாத நிலைமையில இருக்கலாம். எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்து பிரயாசப்பட்டது. அப்போ ஏன் பிரயாசப்பட்டான் அவன் வேலை செய்யறதுக்கு? வாசிங்க எபேசியர்கள் 4வது அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்ன எழுதியிருக்கு பாருங்க. திருடுகிறவன் இனிமே திருடக்கூடாது. யார சொல்லுது? விசுவாசி திருடி தானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அவன் தான் சொல்லுது. எப்பா இது வரைக்கும் திருடினேன், ஏன் உன் தேவைகள் சந்திக்கப்படலன்னு திருடினப்பா. ஓகே, நீ இனிமே என்ன பண்ணு, குறைச்சல்கள் உள்ளவர் இருக்காங்கல்ல, தேவைகள் இருக்கு ஆனா அதை அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படும். எதுக்காக நலமான வேலை செய்து பிரயாசப்படணும்? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கிறதுக்கு. அவன் விசுவாசி குறைச்சல் உண்டு அப்படின்னு சொன்னா அவனுக்கு கொடுக்கிறதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு வேலை செய்யணுமா? ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல குறைச்சல் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு மனசே வராதுங்க, மனசே வராது. நான் யாரை சொல்றேன்னா விசுவாசிகளுக்கு சொல்றேன். விசுவாசிகளுக்கு குறைச்சல் உண்டான்னா அதை நாம செய்யற வேலையில நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல நமக்கு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிரயாசப்படணுமா, வேலை செஞ்சு பிரயாசப்படணும். பாஸ்டர் இப்படியெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒருத்தனை வேலைக்கே போக மாட்டான், அவர் தான் கொடுப்பாரு இல்ல, இவங்க தான் கொடுப்பாங்கல்ல, அப்ப நம்ம ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு வேலை இல்லை. வேலைக்கு போக வேண்டியது அவசியம். வேலைக்கு போயும் அவனுடைய வருமானத்தில் அந்த குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு நிலைமை. அப்படியானா அடுத்தவன் இவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுமா, நல்ல வேலை செஞ்சு அவங்களுக்கு பிரயாசப்பட்டு கொடுக்கணுமா. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் எனக்கு 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 ஆனா ஆண்டவர் சொன்னாரு, வாங்குறதே பார்க்கிலும் கொடுக்கிறது, வாங்குறதே பார்க்கிலும் கொடுக்கிறது. ஓ வசனம் சொன்னீங்களா? வசனம் அதனால சொன்னமோ. ஆனா எத்தனை பேருக்குங்க ஏழையா இருக்கிறாங்க விசுவாசிகள், உங்களுக்கு குறைஞ்ச கொடுக்கலாம் அப்படின்னு யாருக்கு எண்ணம் வருது? ஆனா ஒண்ணு நானும் பார்த்துருக்குறேங்க, அப்படின்னு கொடுத்தா திரும்ப திரும்ப நம்ம கிட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க மறுபடியும் வேலை செஞ்சு பிரயாசமே பட மாட்டாங்க. அங்கதான் பிரச்சனை. சோம்பல் தனமாய் சுத்துவாங்க. கொடுக்குறாங்கல்ல, அதனால நீங்க கொடுக்கறத 1 மாசம் 2 மாசம் நிறுத்தி பாருங்க, உங்க வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. ஏன்? கொடுத்தா என்னவா, நாங்க கஷ்டப்படுறது தெரியாது, கொடுத்தா என்னவா, ஓ ரைட்டுப்பா நீ கஷ்டப்பட்ட கொடுத்தவங்க, ஓகே கஷ்டப்பட்டாங்க. அப்ப நீ சோம்பல் தனமாவே அப்படியே இருந்துடலாமா? உன்னுடைய தேவைகளுக்கா நீ ஏதாவது பிரயாசப்பட வேணாமா? ஆனா வேதம் என்ன சொல்லுது?
நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் குறைச்சல் உண்டு. அவங்களுக்கு கொடுக்கத்தக்கதான அளவுக்கு நம்ம பிரயாசப்படணும். இது 3. எத்தனை? முதல்ல என்ன? எதுக்கு பிரயாசப்படணும்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். 2வது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படணும். 3வது, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கிற மாதிரி நம்ம பிரயாசப்பட்டு வேலை செய்யணும். ரைட். 4வதாக எபிரேயர்கள் நிறுவம் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. என்னவா? தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஏன் ஏன் ஏன்? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிடு. அப்போ யாருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. யாருக்காக செஞ்சாங்களாம்? தேவனுடைய நாமத்திற்காக காண்பித்தார்கள் அன்புள்ள பிரயாசத்தை. அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறது, அப்படி பிரயாசப்படுகிறதை தேவன் அங்கீகரிக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41, 42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். சரி. நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். இப்போ தீர்க்கதரிசின்னு தெரிந்தவர், அவரை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? நமக்கு உதாரணத்துவமா, அதாவது என்ன சொல்றோம், பிரயாசப்பட்டு சாப்பாடு கொடுக்க ஏதோ பண்ண செய்றோம். அவர்களுக்கு கொடுத்ததுக்கோ அதே நேரத்தில் நீதிமான் என்கிற நாமத்து நிமித்தம் கொடுத்ததுக்கோ அதற்குரிய பலன் உண்டாம். நீதிமான்களுக்காக பிரயாசப்பட்டதை அவர் மறந்து போறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. நீதிமான் ரட்சிக்கப்பட்டவங்க. சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஷீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனோ தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்ட பிரயாசத்திற்கு உரிய பலனை அவர் என்ன பண்ண போறாரா? மறந்து போக மாட்டார், கொடுத்துருவார். இப்போ அதான் சொல்றாரு, சீஷன் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம். இந்த சிறியரில் அப்படின்னா யாரை சொல்றாரு? விசுவாசிகளாகிய தீர்க்கதரிசிகளை சொன்னாரு, நீதிமான்கள் என்ற விசுவாசிகளை சொன்னாரு. இப்ப யாரை சொல்றாரு? சீஷன் நாமத்து நிமித்தம் இந்த சிறியர் யாரை சொல்றாரு? ஊழியக்காரரை சொல்றாரு. அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதற்குரிய பலனை அடையாமல் போக மாட்டான் என்று மையாது. இப்போ தேவனுடைய ஜனங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசத்திற்கு பலன் உண்டுங்க. உங்க வீட்டுக்கு ஒரு விசுவாசி வரான், அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னாலும் பலன் உண்டு. அவங்களுக்காக பிரயாசப்பட்டு கொடுக்குறீங்க. இல்லை டீ கொடுக்குறீங்க, காஃபி கொடுக்குறீங்க, ஏதோ டிஃபன் கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுக்குரிய பலன் உண்டு. அதே நேரத்தில் தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் வந்திருக்க அவனையும் ஏற்றுக்கொண்டு செய்றீங்க. இதெல்லாம் நம்முடைய அன்பின் பிரயாசங்க. நம்ம அன்பினால பிரயாசப்பட்டு அவங்களுக்கு சேரும். அதே நேரத்தில் ஊழியக்காரனுக்கும் சீஷன் நாமத்தின் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போக மாட்டான். இப்போ ஞாயிற்றுப்பு நாளில் வலது பக்கத்தில் உள்ள செம்மறி ஆடுகளையும் இடது பக்கத்தில் உள்ள வெள்ளாடுகளையுமா பிரிக்கிறாரு. அப்படி பிரிக்கும் போது வலது பக்கத்தில் உங்களை யாரா? செம்மறி ஆடுனா யாரு? நீதிமான்கள். இடது பக்கத்தில் அநீதிமான்கள். இப்போ நீதிமான்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. ஆண்டவரே, உங்களை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமான்கள் சொல்லுகிறார்கள். நல்லா கொஞ்சங்க, நீதிமான்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? இந்த சிறியரில்
40 வாசிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த ராஜா யாரு? இயேசு. வலது பக்கம் இடது பக்கம் பிரிச்சு வச்சுக்காரு. சரி, இப்ப பாருங்க, எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா அவருக்கு செய்தாரலாம். யார்கிட்ட சொல்றாரு? அது நீதிமான்கிட்ட சொல்றாருங்க. நீதிமான்கிட்ட சொல்றாரு. நீதிமான்களுக்கு செய்யறது வேற, பலன் வேற, அது வேற. இவர் என்ன சொல்றாரு? இப்போ இந்த சிறியலாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு, யார சொன்னாரு? ஏங்க, நான் மத்தேயு 10:42 என்ன சொன்னாரு? சீஷன் நாமத்தின் இந்த சிறியன்றார், இந்த சிறியன்றார், ஊழியக்காரன் சொல்றாரு. அப்படியானால் அங்க வந்து சொன்ன, நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீங்க, வஸ்திரம் கொடுத்தீங்க, யாருக்குங்க செஞ்சோம் அப்படின்னு நீதிமான்கள் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த நீதிமான்களை பார்த்து தான் சொல்றாரு, சீஷன் இந்த சிறியராகிய என்னுடைய சகோதரனுக்கு, என் ஊழியக்காரனுக்கு நீங்க செஞ்சீங்கல்ல, அது எனக்கு செஞ்சீங்க. அப்ப அவங்க பிரயாசப்பட்டு அந்த ஊழியக்காரருக்கு செய்ததை வசனம் சொல்லுவாங்க, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும், ஜீவனை பிறப்பிக்கும். அவங்க பிரயாசப்பட்டு செய்கிறத கர்த்தர் என்ன பண்றாரு? பின்னால கணக்கு வச்சு கொடுக்குறாருங்க. அவர் மறந்து போறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. ஆகையினால விசுவாசியை பார்த்தாலும் நீங்க செய்ய வேண்டிய செய்யணும். தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீங்க செய்யறத செஞ்சா மேல உள்ள ஆண்டவர், நம்ம நினைப்போம் பாஸ்டர் வந்திருக்காரு கொடுப்போமே, பரவாயில்ல, அவர் சந்தோஷப்பட்டு டீ குடிக்கட்டுமே அப்படின்னு கொடுப்போம். ஆனா இதுக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்ததை மறந்து போறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லங்க, மறக்கவே மாட்டார். பிரயாசப்பட்ட மறக்கவே மாட்டார். நீங்க ஒரு நாள் டீ கொடுத்தீங்கல்ல, அது என் கணக்கில் வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆகையினால இந்த பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதை மறந்து போக மாட்டார் அவர். நம்ம அதற்காக பிரயாசப்பட்டு செய்யணும். நான் உதாரணமா சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களே வாசிங்க. இப்போ எலியா காலத்தில் தேசத்துல பெரிய பஞ்சம், பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்துல இந்த எலியா கேரி ஆற்று ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்கு காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது, அப்பமும் கறியும் கொடுக்குது. இப்போ ஆத்துல தண்ணி வத்தி போச்சு, ஆத்துல தண்ணி வத்தி போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாரிபாத் ஊருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு கட்டளை விட்டு இருக்கிறேன், அவனுக்கு செய்வா பார்ப்போம். அங்க ஒரு விதவை 2 விறகு பொறுக்கிறேன்றா. அவளை கூப்பிட்டு சொல்றான், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாயேன். உடனே சரி, நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், என்னங்க தண்ணி கேட்குறீங்கன்னு கேட்கல. தண்ணி எடுக்கிறதுக்கு போறா. போகும்போது அவன் சொல்றான், வரும்போது 2 அடையும் எடுத்துட்டு வாங்க. அப்போதான் அவ சொல்றா, நானும் என் பிள்ளையும் கடைசியா சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன். நான் ஒன்றும் கவலைப்படாத, நீ போ, நீ முதல்ல கொண்டு வா, பஞ்சகாலம் தீர் வரைக்கும் உன் கலசத்துல கலசத்துல மாவும் எண்ணெய் கலசத்துல எண்ணெயும் குறையாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் கடைசி வரைக்கும் அவ வீட்டு மாடியில தாங்க தங்கியிருக்கான், அவ வீட்டு மாடியில தான் தங்கியிருக்கிறான். என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இதெல்லாம் நமக்கு தெரியும், சரி கொண்டு வான்ட்டான். இப்போ அவ போயிட்டு அப்பன் செஞ்சு கொண்டு வர. நடக்கிறத பாருங்க, 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. என்னவா?
எங்க பஞ்ச காலம் தீரு வரைக்கும் கலசத்துல மாவும் குறையல, எண்ணெய் கலசத்துல எண்ணெயும் குறையல. ஏன்? பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதை நீர் அவர் மறந்து போறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதை மறந்து போறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. பரிசுத்தவான்களுக்கு படுகிற பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பார். தேவ ஊழியக்காரர்னு தெரியுது, தேவனுடைய மனுஷன்னு தெரியுது. நம்ம அவங்களுக்காக பிரயாசப்பட்டு பணிவிட செய்யும் போது தேவன் அதற்கேற்ற பலனை தருவார். இதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதை உங்களுக்கு வேணா ரெஃபரன்ஸ் கொடுக்காமலே சொல்லிட்டு போறேன். எலிசா காலத்தில் சூனேம் என்கிற ஊருக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கிறான். அந்த ஊர்ல சூனேமியாள்னு ஒருத்தி இருந்தா. அவள் ஒரு விசுவாச பெண். அவள் சொல்றா புருஷன்ட்ட, நம்மகிட்ட வந்துட்டு போறவர் பரிசுத்தவான் மாதிரி இருக்குது, அடிக்கடி வீட்டுக்கு போய் சாப்பிடுறாரு, பரிசுத்தவான் மாதிரி இருக்குது. ஆகையினால மேலே ஒரு ரூம் கட்டி என்ன பண்ணலாம், ஒரு கட்டில் போட்டு ஒரு டேபிள் போட்டு ஒரு லைட் வச்சு கொடுத்துடலாமா அப்படின்னு புருஷன்ட்ட கேட்குறான். ஓகேன்ட்டான். வரும்போதெல்லாம் அங்கே தான் தங்கணும், எங்க அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டான். ஆனால் நடந்தது என்ன? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதை மறந்து போறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லங்க. கணக்கு வச்சு அவர் காரியம் செய்வாருங்க. என்னைக்கோ செஞ்சது, பிள்ளை ரொம்ப வருஷமா இல்லை, ஆனால் என் தேவன் பார்த்தாரு. இவ்வளவு தூரம் பணிவிட செய்கிற அளவு ஊழியக்காரருக்கு நான் இவ குறைச்சல் நீக்கணும்னு சொல்லி குழந்தை செல்வத்தை கொடுத்தார் கர்த்தர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவனுடைய மக்களுக்காக பிரயாசப்படுகிற பிரயாசத்திற்குரிய பலனை கர்த்தர் அருள்வார். அந்த பிரயாசம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வாசிச்சோம், அன்பின் பிரயாசத்தை மறந்து போறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்ப எதனால பிரயாசப்பட்டு செய்யறாங்க? அன்பு, ஊழியக்காரர் மேல அன்புனாலதான் அப்படி பிரயாசப்படுறாங்க. ஓகே, ரோமர் 16:6 எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். இங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க. பவுல் என்ன சொல்றாரு? எங்களுக்காக பிரயாசப்பட்டாங்கப்பா, நாங்க ஊழியம் செஞ்சோம், எங்களுக்காக பிரயாசப்பட்டார்கள்னு சொல்றாரு. அப்போ அந்த சகோதரி அந்த ரோமாபுரியில இருந்த சபைக்குள்ள இருந்தவர்கள மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க ஊழியக்காரருக்காக. அவங்கள பர்டிகுலரா சொல்றாரு, எங்களுக்கு மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள். நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்றாரு. ஆனா எங்களுக்காக பிரயாசப்பட்டான்னு சொல்றாரு. ஸோ ஊழியக்காரருக்காக எப்படி? அன்பின் பிரயாசத்தை மறந்து போறதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எந்த விஷயத்துல? சுவிசேஷ அறிவிக்கிறதுல அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்போ நீதிமான்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டுங்க, நீதிமானுடைய பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அப்படியானா நாம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கணும். அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் மாசம் ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போறாங்க, 2 ஞாயிற்றுக்கிழமை போறாங்க. ஓகே, இடையில யாரையா பார்த்தா அதெல்லாம் சுவிசேஷம்லாம் நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பிரயாசப்படணும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும், ஜீவனை உண்டாக்கும். அப்போ நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல அதிகமா பிரயாசப்படணும். எப்படி? யாரா பார்த்தா சொல்லணும், இல்லை ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கா ஜெபம் பண்ணணும், இப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணுங்க. பிரயாசப்படணும், அதிகமா பிரயாசப்படணும். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது.
அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான். எது முதல் பாக்கியவான்கள்? சாவர அன்னைக்கு, சாவர அன்னையிலிருந்து அவங்க பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இனிமே இளைப்பார்கள். இதுவரைக்கும் பிரயாசப்பட வேண்டிய காலத்துல இருந்தாங்க, இப்ப பிரயாசப்பட்டாங்க. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும், பரலோகத்துக்கு போகணும். இனிமே இப்ப பிரயாசத்தை விட்டு ஒளிந்தார்கள், இப்ப இளைப்பாறுகிறார்கள். இதுதான் பிரயாசத்தினுடைய பலன். ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஆமா அப்படின்றாரு. அந்த சத்தத்துக்கு இவரும் ஆமான்றாரு. அருமையானவர்களே, என்றைக்கு ஒரு மனிதன் சாகிறானோ அது வரைக்கும் நீங்களும் நானும் பிரயாசப்படணும். அது வரைக்கும் பிரயாசப்படணும். அது வரைக்கும். அதுதான் வசனங்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்கிறது. அவர்கள் இதுவரைக்கும் தங்கள் பிரயாசங்கள்ல இருந்தாங்க, இப்ப பிரயாசங்களை விட்டு ஒழிஞ்சிட்டாங்க. இப்போ ரெஸ்ட். இது வரைக்கும் ரெஸ்ட் இல்லை, பிரயாசப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இனிமேதான் அவங்களுக்கு ரெஸ்டே. இனிமேதான் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நம்ம கடைசி மட்டும் ஜீவன் உள்ள வரைக்கும் நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்போம். எந்த விஷயத்துல பிரயாசப்படணும்? எந்த விஷயத்துல பிரயாசப்படணும்? கர்த்தருக்குள், கர்த்தருடைய காரியங்கள்ல. உலகத்துல பணம் சம்பாதிக்கிற பிரயாசப்படுறவங்க உண்டு, வீடு கட்டணும்னு வாங்க பிரயாசப்படுறவங்க உண்டு, வண்டி வாங்கணும்னு பிரயாசப்படுறவங்க உண்டு. ஆனா கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் தான் வராது, விருதாவாயிராது. நீதிமானுடைய பிரயாசம் பலனை தரும். இப்போ சாலமோன் இருக்கிறானே, சாலமோன் பயங்கர வசதி உள்ளவன். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18-21. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். என்ன சொல்றான்? சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். என்னது? இவன் எங்க அந்த குளத்தை உண்டாக்குனேன், ஆடை உண்டாக்குனேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், நான் திராட்சை தோட்டம் நாட்டினேன், கட்டினேன் அப்படின்னு நிறைய பிரயாசப்பட்டான், நிறைய பிரயாசப்பட்டான். இப்ப என்ன சொல்றான்? நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. எது? நான் பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு வச்சனே, நான் தான் பிரயாசப்பட்டேன், அதை எனக்கு பிள்ளைகளுக்குன்னு வைக்கிறேன். அதை அவனுக்குன்னு வைக்க வேண்டியது இருக்குமே, அதனால என் பிரயாசத்தை எல்லாம் வெறுத்துட்டேன். போ, நான் ஏன்டா இப்படி பிரயாசப்பட்டு நம்ம பண்ணணும்? பின்னால வர்றவன் இருக்கிறான், அவன் எதுனால வெறுத்தேன்னு சொல்றாரு பாருங்க. அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ அதை யார் அறிவார்? ஐயோ, என்ன சொல்றான்? தன் பிள்ளைகளை பற்றி சொல்றாரு. தனக்கு பின்னால் வர்ற அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ எவனுக்கு தெரியும்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான், இதுவும் மாயையே. ஆடாது. என்ன சொல்றாரு? அவன் புத்திமானா இருப்பானோ இல்ல மூடனா இருப்பானோ எவனுக்கு தெரியும். ஆனாலும் நான் சூரியனுக்குள்ள நான் பிரயாசப்பட்டு ஞானமா சம்பாதிச்சு வச்சேன் பார்த்தீங்களா, அந்த வஸ்துகளின் பேரில் அவன் அல்லவா அதிகாரி ஆவான். இன்னைக்கு நம்மெல்லாம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான் சேர்ப்போம். ஆனா அவன் சொல்றான், நான் சேர்த்து வச்சா அவன் மூடனா இருப்பானோ ஞானியா இருப்பானோ எனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஆடு, எனக்கு பின்னால வர்ற மூடனோ ஞானியா எவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. நான் சேர்த்து வைக்கணுமா அவன் அனுபவிக்கணுமா? இது என்னங்க கேது? அவனுக்கு ஏன் புத்தி சம்பாதிக்க தெரியாதா? அவனுக்கு சம்பாதிக்க தெரியாதா? ஏன் நான் சம்பாதிச்சு வைக்கணும்? அதனால நான் பிரயாசத்தின் மேல் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோட பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும், இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. போங்க, கன்க்ளூஷன் வந்துட்டார்.
என்னவா? நாம் பிரயாசப்பட்டு அவனுக்கு சேர்த்து வைக்கணும். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுறான், நான் அப்படிதான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருக்கிற வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக வைத்து விட வேண்டியது. இது என்னது தெரியுமா? பெரிய மாயை. அதோடு நித்தலை, அது ஒரு தீங்கு, தீமை. நான் அவனுக்கு சோம்பேறி அவன் வாழ்றதுக்கு இன்னைக்கு நான் சேர்த்து வைக்கணுமா? இன்னைக்கு நிறைய பெற்றோர் சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால தாங்க இந்த பிள்ளைகளுக்கு துளிர் விடுது. எனக்கு சொத்திற்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும். அவன் சம்பாதிச்சிக்கவே மாட்டான், எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும், கட்டணும் அது கட்டணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். யார் சொத்து? பெத்தவங்க சேர்த்து வச்சு சொத்து. எனக்கு தெரியுங்க, பெரிய பணக்காரங்க, ஒரே பையன், நல்ல சொத்து, அவங்க வீட்டில் பயங்கரமா போறோம், எனக்கு இந்த வண்டி வாங்கணும். இவனா சேர்த்து வச்சான், இவனா சம்பாதிச்சான், உடனே வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு இப்படிப்பட்டதான் வேணும்ன்றான், வாங்கி கொடுக்குறாங்க. எங்க அவன் சோம்பேறித்தனமா உட்காந்துட்டாங்க. படிக்க வேண்டிய படிக்கவும் இல்லைங்க, டிஸ்கண்டினியூ ஒரு உயர் படிப்புல. ஏன்? சொத்து நிறைய இருக்குது, நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சாலமோன் அழகா சொல்றான், நாம் யுக்தி புத்தி இதனால பிரயாசப்பட்டு நான் பலம் சேர்த்து வைக்கிறேன், பின்னால் வர்றவன் எப்படி இருப்பான்னு எனக்கே தெரியலையே, அதுக்கு நான் பிரயாசம் பண்ணுமாக்க. ஆகவே என் பிரயாசத்தை நான் விட்டு விட்டேன். அது என்னது? அது மாயையும் பெரிய தீங்கு. போ, தீங்கு. அதனால விட்டேன். இப்போ நாம மாயையும் தீங்கையும் உண்டாக்குற காரியத்துக்காக பிரயாசப்படுறதா, இல்லை நீதிமான்களுக்கு பிரயாசப்படுகிறதுனால் உண்ட பலனை நாம் அடையும்படிக்கு பிரயாசப்படுறதா? மாயை உண்டாக்குற காரியத்துக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டியதில்லை. தீங்கை உண்டாக்கக்கூடிய காரியங்களுக்காக பிரயாசப்பட வேண்டியதில்லை. பலனை தருகக்கூடிய அந்த காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நீதிமானுடைய பிரயாசம் பலனை தரும். நீதிமான் தான், அவன் ரட்சிக்கப்பட்டு அதோடு முடிகிறதுல அவன் நாளுக்கு நாள் ஜீவிய காலம் வரைக்கும், மரண பரியந்தம் வரைக்கும் நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த விஷயத்திலெல்லாம் நம்ம பார்த்தோம்? ஒன்று, ரட்சிக்கப்படுவதற்கு அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்படணும். 2, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறதுக்கு பிரயாசப்படணும். 3, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற காரியத்தில் பிரயாசப்படணும். 4, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல பிரயாசப்படணும். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோமானால் நம்முடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து தேவனுடைய சன்னிதானத்தில் இருப்போம். அதற்குரிய பலனை கர்த்தர் அங்கே தருவார். இப்பொழுது நம்ம திருக்கதான அருமையான சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மைசோத்திற்கு ராஜா மகிமைப்படுத்துகிற மைசோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி இருந்ததையும் துதிக்கிற ராஜா மைசோத்திரிக்கிறோம், திருப்பாத்த முத்த செய்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் சமத்திலே கலந்து வர முடியாது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி உதவி செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் தலைப்பின் கூட நீர் பேசுகிற எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரபுடைய காரை மறைத்து எங்களோடு ஆண்டவரை அநேக காரியங்களை மறைபொருளை வெளிப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காய் கோடாக்கூடிய நன்றியும் சோத்திரத்தின் தகப்பனே. நீதிமானுடைய பலன் ஜீவனை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை உண்டாக்கும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை நீதிமான் என்னென்ன காரியத்திலே பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, துதிக்க ராஜா மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, மை சோத்திருக்கிறப்பா தகப்பனே. நன்றி ராஜா, மை சோத்துரிக்கிறேன் துதிக்கிறேன் கிருபை ஆண்டவரே சோத்திரம். நீதிமான் ஆண்டவரே சோத்து, நீதிமானாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே தேவனாய்க்க தங்கள் ரட்சிப்பை நிறைவேறத்தக்கதாய் நாங்கள் ஆண்டவர் அதிக ஜாக்கிரதையோடு நடுக்கத்தோடு பிரயாசப்படத்தக்கதாய் தேவனாய்க்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை எழுந்து போகாதபடி தகப்பனே, நீங்கள் ரட்சித்த ரட்சிப்பை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ரட்சிப்பை நிறைவேறத்தக்கதாய் பிரயாசப்படத்தக்கதாய் கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. முடிபெருந்து நிலைத்திருக்கிற ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகை பரிந்து ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பு நிலைத்திருக்கத்தக்கதாய் தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துற ஆண்டவரே. இடுக்கமான வாசல் வழியாய் ஆண்டவரை பிரவேசிக்க
பிரவேசிக்க பிரயாசப்படுகிற சொல்லப்பட்டிருக்கிறபடி உலகத்தில் ஆண்டவரே சோத்திருக்கிற உபத்திரங்கள் பாடுகள் வரும்போது, ஆண்டவரே நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது, ஆண்டவரே சோத்திருக்கிறப்பா அந்த உபத்திரத்தின் வழியாய் நாங்கள் கடந்து ஆண்டவரே சோத்திரப்பா எங்களுக்காய் நியமித்த நித்திய ராஜ்யத்தில் ஆண்டவரை பிரவேசிக்க நாங்கள் இடுக்கமான வாசலுக்குள்ளாய் கடந்து போகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே விசாலமான காரியங்கள் அல்ல ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் எங்களை எந்த வழியில நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ள இருக்கிறோ அந்த இடுக்கமான பாதையின் வழியில நாங்கள் கடந்து போகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரை சோத்திருக்கிறப்பா. நீதிமானுக்காய் ஆண்டவரை படுகிறதான பிரயாசங்கள் ஆண்டவர் ஒரு நாள் விரலாவா இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுக்காக படுகிற பிரயாசத்தை மறந்து போவதற்கு என் தேவனாய் கர்த்தர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனை எங்களுக்கு கொடுக்கப்படுதான ஊழியக்காரன் சரி ஆண்டவரை மற்ற விசுவாச குடும்பம் இருந்தாலும் சரி அவருக்காய் ஆண்டவரை நாங்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை பிரயாசப்பட்டு காரியங்களை செய்துவிட கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரை நன்றி ராஜா மை சோதரிக்கிறோம். பவுலை போல அதிகமா ஆண்டவரே சோதரப்பா பிரயாசப்படத்தக்கதா கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஊழியத்தின் காரியங்களை சுவிசேஷத்தின் காரியங்களை சபையின் காரியங்களில் ஆண்டவரே உற்சாகமாய் செயல்பட பிரயாசப்பட தேவனா கர்த்தர் கிருபை தரும்படியா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே மை சோதரிக்கிற ராஜா. ஊழியக்காரர் இணைந்து எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட சபையின் காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் உதவி ஆண்டவரே உறுதுணையா இருந்து பிரயாசப்படத்தக்கதா கர்த்தர் கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. தகப்பனே நன்றி ராஜா மை சோதரிக்கிற மகிமைப்படுத்துற ஆண்டவரே. தகப்பனே நன்றி ராஜா மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்குள் மறிக்கிற முதல் பாக்கியவான்கள் என்று எழுது ஆண்டவரே அவர்கள் தங்கள் பிரயாசின் ஆண்டவரை விட்டு ஒழிந்திருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே நாங்கள் படுகிறதான பிரயாசத்திற்கு நீர் எங்களுக்காய் வைத்திருக்க அந்த இளைப்பாறுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் நாங்கள் கர்த்தருக்குள் படுக பிரயாசப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துறாப்பா. கேட்ட ஒவ்வொரு வசனப்படியா நீங்க நடத்துங்க. முடிவில் என் தேவனாய் கர்த்தர் வரும் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறப்பா. நாங்கள் படுகிறதான பிரயாசங்கள் ஆண்டவரை ஜீவனை உண்டாக்கத்தக்கதாய் ஒரு நாள் எங்கள் பிரயாசம் வீணாய் விருதாவாய் போகாதபடி கர்த்தர் எங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைப்பதில்லை. கர்த்தர் தம்முடைய தாசனை மறைத்து எங்களோடு ஆண்டவரை பேசி கற்றுக் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். கிருபையுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வீழ்த்த வல்லம் செபிக்கிற உள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமே மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.